வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான கடலைக்கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கேரளா ஸ்டைலில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த கடலைக்கறி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு சுண்டலை நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சுருக்கிற சுண்டலை குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் சுண்டலுக்கு 1.5 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு 3/4 கப் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, காரத்துக்கு 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொருட்களை கடாயில் சேர்த்து மிதமான தீயில் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட் தான் அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கோங்க. தேங்காயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, நல்லா தாராளமாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்து பொரிய விடுங்க. இப்போ இது கூட நல்லா ஃபைனாக நறுக்கின பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இது கூட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா குலைவாக வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குலைவாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நல்லா மசாலா பச்சை வாசனை போய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே லைட்டாக மைல்டாக இந்த புளிப்புக்கு ஒரு 2-3 ட்ராப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கடலைக்கறி ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த கடலைக்கறி இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைக்கிறதுனால இதோட வாசனையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.